எக்ஸைஸ் 3.9ல செகண்ட் சம்மு ஃபைண்டு சம் அண்ட் ப்ராடக்ட்டு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, சம்மையும் ப்ராடக்ட்டுன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஏ ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட்னாது 1, பி வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்டு 3, சிங்கிறது -28. சம் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லையா? என்ன ஃபார்முலா அதுக்கு? மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட்டுங்கிறது என்னது? ஆல்ஃபா பீட்டா, இது சி பை ஏ. மைனஸ் 3/1, அப்போது -3. இங்கே பாருங்கள், சி என்னது? -28, -28/1 -28. செகண்ட் சம்மு x² + 3x = 0 இல்லையா? என்ன பண்ணலாம்? x² + 3x + 0 = 0. ஏன்னா இது ஒன்று கான்ஸ்டன்ட்டே இல்லைல்ல, அதனால் 0 போட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்னது? 1, இதோட கோஎஃபிஷியன்ட்டு 3, கான்ஸ்டன்ட்டு 0. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் என்னன்னு பாருங்கள். -b/a = -3/1 = -3. ஆல்ஃபா பீட்டாங்கிறது c/a இல்லையா? இப்போ 0/1 0. தேர்ட் சம்மு 3 + 1/a = 10/a². இதை உள்ளே கொண்டு வந்துடலாம். இதை கொண்டு வந்தால் என்ன வரும்? 3 + 1/a - 10/a² = 0 இல்லையா? மல்டிப்ளை பை a². a² மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a² 3a² ப்ளஸ் a²/a மைனஸ் a² × 10/a². கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆச்சுன்னா 1. இப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறிச்சு? 3a² ப்ளஸ் 1 மைனஸ் அதான் 1x இல்லையா? அது XA தானே இருக்குது, 1 இல்லை ஏ. ஏன்னா ஒரு ஏ கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ஒரு ஏ ஸ்கொயரு கீழே 1 இல்லையா? 1 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஏ -10 = 0. இப்போ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம்முங்கிறது -b/a. இதில் ஏங்கிறதுனாது 3, பிங்கிறது 1, சிங்கிறது -10. அப்போது -1/3 இல்லையா? ஆல்ஃபா பீட்டா = c/a. சிங்கிறதுனாது -10 / a என்னது 3. அவ்வளோ சம்மு. ஃபோர்த்து சம்மு 3y² - y - 4 = 0. இப்போ பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் a = 3, b = -1, c = -4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. அப்போ -1/3 = மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அப்போது 1/3. ஆல்ஃபா பீட்டா = c/a. சிங்கிறதுனாது -4/3. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.